சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக சப்பாத்தி அண்ட் பிளாக் சனா பார்க்க போகிறோம். தேவையான பொருள்: எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கோதுமை மாவு, மல்லிப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, கருப்பு சுண்டல், தேங்காய், இஞ்சி பூண்டு, வெங்காயம், சோடா உப்பு, தண்ணீர், கறி மசாலா. இது தேவையான அளவு. நான் கோதுமை மாவு வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். சோடா உப்பு வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கட்டிகளை உதிரி விட்டுக்கலாம். நான் தண்ணி வந்து லைட்டாக வார்ம் வாட்டராக எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இதுவும் ஊறட்டும். அடுத்து கடிக்கு வந்து பிளாக் சன்னா வந்து 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்து 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்தி விசில் போட்டு 8லேருந்து 9 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததும் எடுத்து வச்சிடலாம், ரெஸ்ட் ஆகட்டும். இப்போது குழம்புக்கு 2.5 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 சேர்த்திக்கிங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வதங்கணும். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நம்ம பிளாக் சன்னா ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் சன்னா வந்து நான் 150 கிராம் எடுத்து 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி, கறி மசாலா. மல்லிப்பொடி வந்து வீட்லேயே செஞ்சது தான், அது 2 ஸ்பூன். கறி மசாலா வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு. கறி மசாலா வந்து இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது. நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. தேங்காய் 1/2 மூடி வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. நான் 2 டம்ளர் ஊற்றியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து நல்லா கீழே கிளறி விடுங்க, அடி பிடிச்சிட போது. டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஏதாச்சும் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும். இது டோட்டலாக வந்து 10 to 15 மினிட்ஸ் எனக்கு டைம் எடுத்துச்சு குக் ஆகிறதுக்கு. ரெடியானதும் ஆஃப் பண்ணிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக எடுத்து நம்ம வர மாவு, கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வரமாவு போட்டு சப்பாத்தி வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிட்ஸ் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி திரட்டுறத விட வரமாவு போட்டு திரட்டணும்னா ஒட்டாமல் ஈஸியாக வரும். கல் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி சப்பாத்தி போட்டுக்கலாம். நான் கிட்ஸுக்கு செய்கிறங்காட்டி நெய் சேர்த்திக்கிறேன், நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ட்ரையாகவும் நீங்கள் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பபிளாக வந்து இதாகணும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நெய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு நீங்கள் எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். எண்ணெயும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ட்ரையாக கூட செஞ்சு கொடுக்கலாம். பேக் பண்ணிக்கலாம். அடுத்து லஞ்ச் பாக்ஸில் சப்பாத்தி வந்து நான் ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். 2 சப்பாத்தி. பிளாக் சன்னா கறியும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.